ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? வித்லவ் படம் 100 கோடி வசூலை எட்ட வாய்ப்பு இருக்கான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. வித்லவ் திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலை தொடுவதற்கான வாய்ப்புகள் சிறிதளவு கூட இல்லை. ஒரு பக்கம் யங் டைரக்டர்கள் பெரிய ஹிட் படங்கள் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவோட முக்கிய இயக்குநர்களான மிஸ்கின், பாலா, கௌதம் மேனன் இவங்களோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. இது தமிழ் சினிமாவுக்கு நல்லதான்னு திருநெல்வேலியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலே ஏற்கனவே பெயர் வாங்கிய இயக்குனருடைய படங்கள் வர்றது நல்லதா அல்லது நல்ல படங்கள் வர்றது நல்லதா? யாருடைய படமாக இருந்தாலும் படம் நல்லா இருக்கணும், அதுதானே முக்கியம். அப்படி இருக்க எதுக்கு பேரை பார்க்குறீங்க? இந்த ஒரு மாசத்துல மட்டும் அஜித்தை பார்க்க நிறைய நட்சத்திரங்கள் மலேசியாவுக்கு போயிருக்காங்க. இது தற்செயலாக நடக்கிற ஒன்றான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பல நட்சத்திரங்கள் அஜித்தை சந்திப்பதற்காக மலேசியாவுக்கு சென்றதை திட்டமிட்டு நடந்த எதிர்பாராத செயல் என்று சொல்லலாம். எம்ஜிஆருக்கும் சரி விஜயகாந்துக்கும் சரி அவங்க கட்சி ஆரம்பித்த போது பல முக்கிய நடிகர்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த ஒரு மேஜிக் ஏன் விஜய்க்கு நடக்காமல் போனதுன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்த போது எம்ஜிஆர் பின்னால் வந்த அளவுக்கு விஜயகாந்த் பின்னால் நடிகர்கள் வந்ததாக சொல்ல முடியாது. எம்ஜிஆருக்கு பின்னாலே அத்தனை நடிகர்கள் அந்த காலகட்டத்தில் அணி திரண்டார்கள் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எல்லாருமே எம்ஜிஆருடைய படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தவர்கள். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது அத்தனை நடிகர்கள் அவரோடு சேர்ந்ததாக சொல்ல முடியாது. அதே நிலை தான் இன்றைக்கு விஜய்க்கும் இருக்கிறது. ஆனால் தேர்தல் நெருங்க விஜயனுடைய கட்சியிலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சினிமா நடிகர்கள் சேர்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரியுது. ஒரு இயக்குனராக சாதித்த பிரதீப் ரங்கநாதன், அபிஷன் ஜீவித் இவங்க 2 பேரில் யாருடைய நடிப்பு யதார்த்தமாக இருக்குன்னு ஈஸ்வரி திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் 3 ஃபிலிம்ஸ் ஓல்டு, அபிஷன் ஜீவந்த் 1 ஃபிலிம் ஓல்டு. அதனால் இப்போதைக்கு அவங்க 2 பேரையும் ஒப்பிடுவது சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியன் பாத்ரி படம் தொடங்குறதுல சங்கர் ஆர்வம் காட்டாமல் இருக்காரு, அதற்கு காரணம் என்னன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்தியன் 3 திரைப்படத்தை தொடங்குவதில் சங்கர் ஆர்வம் இல்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுடைய கேள்வியை கேட்டிருக்கீங்க. உங்களுடைய கேள்வியிலேயே பிழை இருப்பதாக நான் பார்க்குறேன். உங்களுடைய கேள்வி எப்படி அமைஞ்சிருக்கணும்னா, இந்தியன் 3 படத்தை முடிக்க ஏன் சங்கர் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு இருந்திருக்கணும். ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 95% படப்பிடிப்பு ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. தயாரிப்பாளர் கண்ணன் ரவி எப்போ முக்கிய ஹீரோக்களை வச்சு படம் தயாரிக்க போறாருன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பல முன்னணி கதாநாயகர்கள் கண்ணன் ரவியுடைய தயாரிப்பு நடிப்பிற்கு ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. மிக விரைவிலேயே முன்னணி கதாநாயகர்களோடு கண்ணன் ரவி கைகோப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. தில் ராஜு எதனால வாரிசு படத்துக்கு அப்புறம் தமிழ் படங்களை தயாரிக்கிறது இல்லைன்னு மயூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியிலேயே பாதி பதில் இருப்பதாக நான் பார்க்குறேன். வாரிசு திரைப்படத்துக்கு எப்படிப்பட்ட ஆதரவு மக்கள் மத்தியிலே கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதன் காரணமாக தான் தொடர்ந்து தில்ராஜு தமிழில் படம் எடுக்கலை. வீர பெண்மணியான ஜெயலலிதா கண்ணீர் விட்ட சம்பவம் ஏதாவது நடந்திருக்கான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா கண்ணீர் விட்ட சம்பவம் நிச்சயமாக இருந்திருக்கும், ஆனால் பொதுவெளியிலே அது நடந்ததில்லை. தமிழ் சினிமா சமூகத்தில் ஏற்படுத்தின ஆழமான தாக்கம் இப்போ குறைஞ்சிட்டே வருதான்னு வினித் தேவி பட்டணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்கள் சமூகத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் பெருமளவு நம்முடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சொல்ல முடியாது. இன்றைக்கு அதே நிலை தான் நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் நடிகர்கள் 30 வயசுலேயே வயதான கேரக்டரில் ரொம்ப அருமையாக நடிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க நடிகர்கள் யாருமே அப்படி நடிக்க மாட்டேங்கிறாங்க, நடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களோட பெயர் காலம் தாண்டி நிற்கும்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 30 வயதிலேயே வயதான பாத்திரங்கள் ஏற்று நடித்தாதான் ஒரு நடிகருடைய பெயர் காலங்கடந்து நிற்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? 2027 ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு இப்போவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதையும் அந்த படத்தை ரெட்ஜை நிறுவனம் கிட்ட கொடுக்கறதையும் பார்க்கும்போது ரஜினிகாந்த் மறைமுகமாக தன்னோட ஆதரவை திமுகவுக்கு கொடுக்கறதா சொல்லலாமான்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ரெட்ஜை நிறுவனத்தினுடைய படத்திலே ரஜினிகாந்த் நடிப்பதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் ரஜினிகாந்துடைய பார்வை அது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தணிக்கை குழுவில் சிக்கி ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாமல் இருந்து போராடி ரிலீஸ் ஆன தமிழ் படம் எதுன்னு திருநெல்வேலியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சென்சாரில் சிக்கி நீண்ட நாள் போராட்டத்துக்கு பின்னால் வெளியான திரைப்படம் அப்படின்னு குற்றப்பத்திரிகை படத்தை சொல்லலாம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு 1991 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 92 ஆண்டிலே அந்த படம் வெளியீட்டுக்கு தயாராகிவிட்டது.
92ஆம் ஆண்டிலே தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட அந்த திரைப்படம் பல போராட்டங்களை தொடர்ந்து சந்தித்து ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு பின்னால் 2007ஆம் ஆண்டிலே வெளியானது. சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு படம் பட்ஜெட் மற்றும் திரைக்கதை காரணமாக டிராப் பண்ணப்பட்டுச்சுன்னு ஒரு தகவல் வருது. இது உண்மையான மத்தீஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. சத்யஜய் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பிலும் வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலும் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு கொஞ்சம் தள்ளி போயிருக்கே தவிர அந்த ப்ராஜெக்டே டிராப் ஆயிடல. செந்தூர பூவே படம் ரீரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. செந்தூர பூவே படத்தை மறுவெளியீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இப்போ நடக்கிறதா தெரியல. ஆனால் நிச்சயமாக அந்த திரைப்படம் மறுவெளியீடுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பிபி ஏதாவது படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார், நடித்திருக்கிறார், தயாரித்திருக்கிறார். ஆனால் எந்த ஒரு திரைப்படத்தையும் அவர் இயக்கியதில்லை. மேடை நாடகங்களை இயக்குபவர் சினிமா இயக்க முடியுமா, சினிமாவை இயக்குபவர் மேடை நாடகங்களை இயக்க முடியுமான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நாடக மேடையிலிருந்து வந்து சினிமாவில் மிகப்பெரிய சாதனைகளை செய்த இயக்குநர்கள் என்றால் மிகப்பெரிய பட்டியலிடலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏபி நாகராயனை சொல்லலாம், கே பாலச்சந்தர் சொல்லலாம், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லலாம், இப்படி பல பேர்களே சொல்லலாம். எம்என் நம்பியார் அவர்கள் அவருடைய தாய்மொழியான மலையாள படத்தில் நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எம்என் நம்பியார் தன்னுடைய தாய்மொழியான மலையாளத்தில் 10க்கும் மேற்பட்ட படங்களிலே நடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் இப்போ அதிகமாக அரசியல் தலையீடு இருக்குது. இது தமிழ் சினிமாவுக்கு நல்லதான்னு ஸ்டீஃபன் கோவில்பட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே அரசியல் தலையீடு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நடிகர் அஜித் அவருடைய படங்களுடைய ப்ரொமோஷன் பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போ அவருடைய ரேசிங் கம்பெனியோட ப்ரொமோஷனுக்காக எல்லா நடிகரையும் அவர் இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ரியாஸ் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய ரேசிங்கிற்கு ப்ரொமோஷன் தேவை அப்படின்றது இப்போ அஜித் உணர ஆரம்பித்திருக்கிறார். தொடர்ந்து தன்னுடைய படங்களுக்கும் ப்ரொமோஷன் தேவை என்பது அவர் உணர வாய்ப்பு இருக்குது. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை டைரக்ட் பண்ண கே நடராஜ் இப்போ எங்கே இருக்காரு, அவர் டிவி சீரியலில் நடிக்கிறாரான்னு தோரணமனையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை இயக்க ரஜினிகாந்துடைய நண்பரான நடராஜ் சென்னையில் தான் இருக்கார். மெகா சீரியல் பலவற்றில் நடித்து கொண்டிருந்தார். இப்போ அவர் எந்த சீரியல் நடிக்கிறதா தெரியல. இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்க மயிலாஞ்சி படம் எதனால் இவ்வளோ நாள் ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுன்னு தஞ்சாவூர்லேருந்து இசை கேட்டிருக்காங்க. மயிலாஞ்சி திரைப்படம் திரைக்கு வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அந்த படம் ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படின்ற ஆராய்ச்சி எதுக்கு? நடிகர் சிவாஜிக்கு பீம் சிங், PR பந்தலு, ஸ்ரீதர், திர்லோகச்சந்தர்னு நல்ல டைரக்டர்கள் இருந்தும் எம்ஜிஆரை விட கம்மி ஹிட் படங்கள் தான் கொடுத்துருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை விட சிவாஜி குறைவான வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? சிவாஜியுடைய திரைப்பயணத்திலே மொத்தம் 89 100 நாட்கள் படங்களையும் 23 வெள்ளி விழா படங்களையும் தந்த ஒரு நடிகர் அவர். அவருடைய முதல் படமே பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா திரைப்படம் தான். அதே மாதிரி தன்னுடைய கடைசி படத்துக்கு முன்னால் அவர் நடித்த படையப்பா திரைப்படமும் ஒரு வெள்ளி விழா படம். அடுத்து என்று ஒரு தகவல். அந்த காலகட்டத்திலே நாணயத்துக்கும் நேர்மைக்கும் தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். B.R. பந்துலு எத்தனை வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு பக்கம் சிவாஜி, ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஆகிய இருவரை வைத்தும் பல வெற்றி படங்களை தந்தவர் தான் B.R. பந்துலு. அவரை மாதிரி ஒரு நாணயமான தயாரிப்பாளரை நான் பார்த்ததில்லை என்கிறார். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி பிறந்த அவருடைய அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற எல்லாருக்கும் சம்பளம் போய் சேர்ந்துவிடும். அப்படி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தவர் தான் B.R. பந்துலு. ஒரு மாதம் அவர் எதிர்பார்த்த மாதிரி பணம் வரல. அதனால் தன்னிடம் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நெருக்கடியும் அவருக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? உடனடியாக தன்னுடைய காரை அடமானம் வைத்தார். தன்னுடைய கார் அடமானம் வைத்து அதிலேருந்து வந்த பணம் இருக்குல்ல, அதை எடுத்து தன்னுடைய ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் சம்பளத்தை அனுப்பி வைத்தார். சினிமா உலகத்தை பற்றி பலர் மனம் போனபடி விமர்சிக்கிறத நான் பார்க்குறேன். பந்துலு போன்ற நாணயமான தயாரிப்பாளரும் இருந்த இடம் சினிமா உலகம் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.